ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது சைக்காலஜி 2வது டெஸ்ட்டோடைய கொஷின் டிஸ்கஷன். கொஷின் நம்பர் 1, வளர்ச்சி கோளாறு மற்றும் மொழி கோளாறு பின்வருவனவற்றில் வகையாகும். இதில் ஒரு 4 வகை கொடுத்துருக்காங்க. டைசார்த்ரியா அப்படிங்கிற ஒரு வகை, டிஸ்ப்ரோசோடி 2வது வகை, மொழியை வெளிப்படுத்துவதில் கோளாறு, திணறல். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் டெவலப்மெண்டல் டிஸார்டர், வளர்ச்சிசார் இயல்புகளில் ஏற்படுற குறைபாடுகள். இந்த குறைபாட்டில் மொழி கோளாறு அப்படிங்கிறப்ப மொழியை வெளிப்படுத்துவதில் கோளாறு, இதுதான் இதுக்கான சரியான பதில். மொழியை வெளிப்படுத்துவதில் கோளாறு அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா அவரை பற்றி, ஒருவனை பற்றி, அவனை பற்றி விளக்கி பிறரிடம் கூற முடியாது, மற்றவங்கள்ட்ட பேச முடியாது. பேசும்பொழுது ஒரு சென்டென்ஸை விட்டுட்டு பேசுவாங்க, அவங்க பேசுகிறதுல ஒரு கண்டினியூட்டி இருக்காது, அடுத்தது ஒரு ப்ராப்பர் கிராமர் இருக்காது, ஒரு தொடர்பு இருக்காது, பேச்சுக்கு தொடர்பு இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க, ஆனால் பேசுகிறதுல ஒரு தொடர்பு இல்லாத அல்லது சரியான வார்த்தைகளை போட மாட்டாங்க. ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற வேறு ஏதாவது வார்த்தைகளை, சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை போட தெரியாமல் இருப்பது, ஒரு சென்டென்ஸை விட்டுட்டு பேசுவது, சரியான கிராமரோடு பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் மொழி கோளாறு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிறர் பேசுவதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனால் இவங்களால் திருப்பி பேச முடியாது. அந்தமாரி இருக்கிறதையும் நம்ம மொழி கோளாறுன்னு சொல்லுவோம். அதுக்கு சரியான பதில் இதுதான். ஆனால் டைசார்த்ரியானா என்ன அப்படின்னா இது ஸ்லோ ஸ்பீக்கிங், அடுத்தது ஸ்லைடு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாதிரி விட்டு விட்டு பேசுகிறது, ஸ்லோவாக பேசுகிறது. ஆனால் அவங்க பேசுகிறத கரெக்டாக பேசுவாங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க. இதுக்கு காரணம் வீக் மசில்ஸ், பேசுவதற்கு தேவையான தசைகள் சரியாக செயல்பட முடியாமல் இருப்பதை நம்ம டைசார்த்ரியா அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ப்ரோசோடி அப்படின்னு சொன்னால் நரம்பு சம்பந்தமாக ஏற்பட்ட வாய்ஸ் கோளாறு, அதாவது நரம்பு மூளையில் ஏற்பட்ட ப்ராப்ளம், அதனால் அவங்களால பேச முடியாது. அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட அதில் ஏற்படுற டிஸார்டரால் பேச முடியாமல் இருந்தால் அது டிஸ்ப்ரோசோடின்னு சொல்கிறோம். திணறலுங்கிறது சாதாரணமே நம்மளுக்கு விட்டு விட்டு பேசுகிறது, அதை நம்ம தொடர்ச்சியாக பேச முடியாது இருக்கிறத திணறல்னு சொல்கிறோம். நேரேஷன் பண்ணும்பொழுது அதில் தொடர்ச்சியாக பேச முடியாமல் விட்டு விட்டு பேசுகிறது, நிறுத்தி நிறுத்தி பேசுகிறது, மூச்சு வாங்கி பேசுகிறது, இதெல்லாம் நம்ம திணறல்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த பிறகு ஒருவனால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் வெளிப்படாமல் இருக்கிறது தான் வளர்ச்சிசார் இயல்புகளில் ஏற்படுற குறைபாடுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குறைபாடுகள் வேரியஸ் கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மொழியை வெளிப்படுத்துவதில் கோளாறு, அதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தலைவனுக்கு எவற்றின் அறிவு மிக முக்கியமானது? கண்டிப்பாக உளவியல் என்பது ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமானது. பொதுவாக ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய அந்த ஆற்றலை புரிந்து கொண்டு ஒரு இலக்கை அடைவதற்கு அவர்களையும் சேர்த்து கொண்டு போகிறவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு உளவியல் அறிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. உளவியல் என்பது என்ன செய்யுதுன்னா மற்றவர்களுடைய பிஹேவியரை பற்றி கற்றுக் கொடுக்குது, பிறருடைய நடத்தையை பற்றி கற்றுக் கொடுக்குறது. நடத்தையின் மூலம் அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தலைவனால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவர்கள் நடத்தை வெளிப்பாடு என்ன இருக்குது, அவங்களுடைய மென்டல் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவன் இருந்தால் மட்டும்தான் அவனால் அந்த தலைமையை மிக சிறப்பாக செய்ய முடியும். அப்போ கண்டிப்பாக உளவியல் அறிவு என்பது ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமானது. இந்த உளவியலில் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா புலன்காட்சி, கற்றல், மறதி, நினைவு, இது எல்லாமே ஒரு தலைவனுக்கு தேவைப்படுது. இது நம்ம இந்த சைக்காலஜி அறிவு என்பது சிறப்பாக எவன் கையாளுறானோ ஒரு மிகச்சிறந்த தலைவனாக இருப்பான். அப்போ இந்த கேள்விக்கு ஒரு சாதாரண பதில் தான் இது. ஒரு தலைவனுக்கு எவற்றின் அறிவு மிக முக்கியம் அப்படின்னா உளவியல் அறிவு கண்டிப்பாக தேவை. பெரிய கூட்டத்தை ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு வாத்தியார் கூட ஒரு தலைவர் தான். ஏன்னா அவர் அந்த 50 பேரை தன்னுடைய அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவருடைய பாடத்தை கற்க வைக்கிறாரு, கேட்க வைக்கிறாரு. அப்போ அவருக்கு கண்டிப்பாக உளவியல் சிந்தனை தேவைங்கிற போது அதே மாதிரி பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தலைவனுக்கும் உளவியல் சிந்தனை கண்டிப்பாக தேவை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உளவியலாளர்கள் ஒழுக்கம் என்று எதனை கருதுகின்றனர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
தண்டிக்கப்படும் போது மட்டும் சரியானதை செய்வது, தானாகவே விதிமுறைகளை பின்பற்றுவது, ஆரோக்கியமாக இருப்பது. இதுக்கு சரியான பதில் வந்து பி தான். தானாகவே விதிமுறைகளை பின்பற்றுவது. தானாகவே விதிமுறைகளை பின்பற்றுவது என்பது தான் ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய சக்ஸஸை ஒரு தனி மனிதன் அடையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு ஒழுக்கம் என்பது வேணும். இந்த ஒழுக்கத்தை நம்ம அதிகமாக பள்ளிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம அவங்கள அந்த ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ண சொல்கிறது இங்கே தான். சமுதாயத்துலேயும் அவன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், சமுதாய சட்டத்திட்டங்களை மதித்து அவன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பள்ளிகளில் பின்பற்றக்கூடிய ஒழுக்க நெறியை அவன் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒழுக்கம் என்பது தானாகவே விதிமுறைகளை பின்பற்றுவது. இந்த ஒழுக்கம் என்பது யாரும் பார்க்கல, யாரும் நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட சரியானதை செய்வது. அதாவது டிசிப்ளின் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்டு நார்ம்ஸ். தானாகவே அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதை தான் நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரியான பதில் தானாகவே விதிமுறைகளை பின்பற்றுவது. நெக்ஸ்ட் கொஷின், குழந்தையின் சமூக வளர்ச்சியின் விரைவான வேகம். சமூக வளர்ச்சி என்பது சமூகத்தினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம மதித்து நடக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு தனி உயிரி, நம்ம வந்து ஒரு நாட்டில் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் கரெக்டு, இதெல்லாம் செஞ்சால் தப்பு, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை. இந்த மாதிரி இந்திய சட்டத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லுது. அதை எல்லாத்தையும் மதித்து அதுக்கு உட்பட்டு ஒரு செயலை, ஒரு நடத்தையை ஒருத்தன் வெளிப்படுத்தணும். எனக்கு இயல்புக்கும் கூட அப்படி தான். மகடுகளுடைய இயல்புக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு போர் புரியக்கூடிய ஊக்கம் அவனுக்கு ஒரு ஜீனில் இருந்ததுன்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய போராளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுது. அதனால் வந்து நான் போகிற இடத்துலலாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சண்டை போட்டால் இங்கே தண்டனை இருக்குது, தேவையில்லாத சண்டைக்கு இந்தியாவில் தண்டனை இருக்குது. அப்போ அந்த இயல்புக்கம் அவனுக்குள் எழுந்தாலும் கூட சமுதாயத்தை பொறுத்து அவனுடைய இயல்புக்கத்தை அடக்கிக்கிறான். உடம்புக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த வேகத்தை, அந்த சண்டை போடணுங்கிற வெறியை அடக்கிக்கிறான். அப்போ இயல்புக்கங்கள் அடக்கப்படுகிறது அப்படின்னு தான் மகடுகள் சொல்கிறாரு. அப்போ சரியான நடத்தை என்பது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த முடியாது. அப்போ சரியான நடத்தையை ஒருத்தன் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அது நார்மலாக எல்லா இடத்துலையும் அது பொருந்தாது. இந்தியாவில் இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடத்தையை வெளிப்படுத்தக்கூடும். அப்படி நடத்துகிறாங்க, அப்படி ஒருத்தன் சமுதாயத்தினுடைய ஒன்றி போகிறான் அப்படின்னு சொன்னால் அதுதான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சமூக வளர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியம்? தனி குடும்பத்தில் அந்த சமுதாய வளர்ச்சி இருக்குமா, தனி குடும்பத்தில் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. கூட்டு குடும்பத்தில் அதிகமாக அது கிடைக்குமா, இரண்டிலும் கிடைக்குமா, எதிலும் இல்லை? இங்கே தான் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன். கூட்டு குடும்பத்தில் தான் அது கிடைக்கும். ஏன்னா கூட்டு குடும்பத்தில் தான் ஒரு சமுதாயமே அதுக்குள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பையங்க இருப்பாங்க, அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, அப்புறம் பள்ளிகளில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த சமுதாயம் என்பதே கூட்டு குடும்பத்திலே அவன் எல்லாத்தையும் யார்கிட்ட பழகிறான், எப்படி பழகிறான், நான் தன்னுடைய மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறான், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி அவன் ஃபாலோ பண்ணுறான், இதெல்லாம் தெரிஞ்சாலே அவன் சமுதாயத்திலையும் போய் அதையே பின்பற்றுவான். இப்போ அது கூட்டு குடும்பத்தில் தான் அது ஈஸியாக விரைவாக நடக்கும். தனி குடும்பத்தில் நடந்தாலும் கூட விரைவான வேகம் அதில் இருக்காது. கூட்டு குடும்பத்தில் மிக எளிதாக சமுதாய வளர்ச்சியை அடைய முடியும். ஒரு குழந்தை சமுதாய வளர்ச்சியை அடைய முடியும். சமுதாய வளர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் 10-15 வயசு வரைக்கும் ஒரு பையனை வளர்த்துட்டு அவனை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் கொண்டு விடும்பொழுது அவனுக்கு என்ன பேசுறது, யார்கிட்ட எப்படி பேசுறது, கம்யூனிகேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும். இப்போ சமுதாய வளர்ச்சி என்பது ஜாயின்ட் ஃபேமிலியில் இது ஈஸியாக கற்றுக்கிட்டு அதை போயிட்டு வெளியில் ஈஸியாக பசங்க அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப விரைவான வேகம் சமுதாய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 to 8 வயது குழந்தைகளுக்கு வளர்ச்சியின் பாங்கானது புலனியக்க நிலை, சமூக நிலை, உணர்வு நிலை, அறிவாற்றல் நிலை மற்றும் வேறு என்ன? இதில் எது பொருந்தக்கூடிய திறன்கள்? தொடர்பு கொள்ளும் திறன், மொழி திறன், எழுதும் திறன் அப்படின்னு இருக்குது. பொதுவாக 2லேருந்து 8 வயது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக நம்ம மனிதனுடைய அந்த வளர்ச்சி நிலைகளை பிரிக்கிறது எப்படி பிரிப்போம் அப்படின்னா, குழந்தை பருவம், முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம், இப்படி பிரிக்கிறோம். இந்த 2லேருந்து 8க்குள்ளே பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் வந்துடுது. இதில் 3 ஸ்டேஜ். இன்ஃபான்சி அப்படிங்கிறது குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்னா பிள்ளை பருவம், லேட் சைல்ட்ஹுட்டுங்கிறது பின் பிள்ளை பருவம். இப்போ இந்த 3மே இதில் இந்த 2லேருந்து 8க்குள்ளே வந்துடுது. இப்போ 3 ஸ்டேஜுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ், 3 ஸ்டேஜுக்குள்ள அந்த வளர்ச்சி நமக்கு என்னென்ன வளர்ச்சிலாம் அதில் வரும் அப்படின்னா, இந்த 2லேருந்து 8 வயசுக்குள்ளே நமக்கு என்னென்ன வளர்ச்சிலாம் வரும் அப்படின்னா, இது வந்து பள்ளிக்கு போகிறதுக்கான முன்பள்ளி, அதாவது ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ். இது இந்த லெவலில் நமக்கு மிகப்பெரிய கற்பனைகள் நிறையா தோன்றும். இந்த 2லேருந்து 8 வயதுக்குள்ளே கற்பனைகள் அதிகமாக இருக்கும். ஒன்று கற்பனை,
வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 8க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வயசில் ஸ்டெடியாக இருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப அதிவேக வளர்ச்சி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வயசில் மூளை வந்து ரொம்ப வேகமாக வளரும். கிட்டத்தட்ட 90% மூளை வளர்ச்சி, 90% மூளை வளர்ச்சி இந்த வயசில், அதனுடைய வயிற்றில், மூளையினுடைய வயிற்று முழுவதுமாக க்ரோத் ஆகிடும் இந்த வயசில். அதாவது 5 வயதுக்குள்ளே அவங்களுடைய மூளை 90% வெயிட் அளவில் ரெடி ஆகிடும். அதே மாதிரி அவங்க ஹேண்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் 4 வயசில் நடக்கும். அதே மாதிரி 12 மணி நேர தூக்கம் இந்த வயசில் அவங்களுக்கு தேவைப்படும். 12 மணி நேர தூக்கம் 2லேருந்து 8 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 மணி நேர தூக்கம் என்பது அவங்களுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக செயல்படணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 12 மணி நேர தூக்கம் வேணும். லாங்குவேஜ் நல்லா வளரும் இந்த வயசில் தான். டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. வொக்காபுலரி, அவங்களுடைய அந்த மொழி தேடல், இந்த வார்த்தை தேடல், அடுத்து கொஷின் கேட்குறது, எதையாவது பார்த்துட்டு உடனே கொஷின் கேட்குறது, ஒரு திங்ஸை பார்த்தாலோ அல்லது யாரையாவது பார்த்தாலோ இவங்க யார், அது என்ன, இது என்ன, இது மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடிய பருவம் இது. அப்புறம் இந்த வயசில் தான் அவங்க நம்பர்ஸை பற்றி, கலரை பற்றி, ஷேப்ஸை பற்றி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி இது எல்லாத்தையும் இந்த வயசில் தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இன்ஃபான்சி அப்படின்னு சொன்னால், குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறது 0 to குழந்தை பருவம்னா 0 to 2 years. இதில் வந்து மெயினாக ஃபிசிக்கல் க்ரோத் இருக்கும். ஃபிசிக்கல் மூமெண்ட்டு, மென்டலாக எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது, ஆனால் ஃபிசிக்கலாக வளர்ச்சி இருக்கும். அவங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்கும். அந்த மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட மூமெண்ட்டும் ரொம்ப வேகமாக நடக்கும். பிள்ளை பருவம் 6லேருந்து 12 வயசு வரைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகளை கால்களை அசைக்கிறது, அடுத்தது இவங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். எப்படி இன்ஃபான்சியில் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறத விட முன் பிள்ளை பருவத்தினுடைய வளர்ச்சி முதல்ல குறைஞ்சிரும், ஸ்லோவாக தான் வளர்ச்சி இருக்கும். அவங்க மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, அதிகமாக திங்க் பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா பழகிறது, பேரண்ட்ஸு கூட ரொம்ப நல்லா பழகிறது, இது எல்லாம் நடக்கும். சமுதாய வளர்ச்சி கொஞ்சம் அந்த 6லேருந்து 8 12 வயசுக்குள்ளே சமுதாய வளர்ச்சியும் கொஞ்சம் கூடும். அடுத்தது 12லேருந்து 18 அப்படிங்கிறது நம்ம குமரப்பருவம்னு சொல்கிறோம். குமரப்பருவத்தில் ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுடைய உடல் திறன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், செக்ஷுவலாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எமோஷ்னலாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் எமோஷ்னல் உணர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்குறப்ப இந்த 2லேருந்து 8 வயதில் இங்கே கொடுத்துருக்க அந்த சமுதாய வளர்ச்சி, புலனியக்க வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, இதை மீறி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா மொழி திறன் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 2லேருந்து 8 வயசுக்குள்ளே மொழி திறன், அந்த மொழி அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தேடுறது, பேசுறது, ஒன்றுத்துக்கும் கேள்வி கேட்குறது, அந்த மாதிரியான மொழி திறன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த 2லேருந்து 8க்குள்ளே. ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வளர்ச்சி கொள்கைகளில் எது தவறானது? வளர்ச்சியில் தனியால் வேற்றுமைகள் உண்டு. இங்கே வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது முன்னேற்றம், டெவலப்மெண்ட் தான் சொல்கிறோம். டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட்டு, அதை முன்னேற்றம், வளர்ச்சின்னு கொடுத்துட்டோம். இது முன்னேற்றம், எல்லாமே முன்னேற்றம். வளர்ச்சின்னு இருக்கிறது எல்லாமே முன்னேற்றம். முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. முன்னேற்றத்தில் தனியால் வேற்றுமைகள் உண்டு. கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய முன்னேற்றமும் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ டெவலப்மெண்ட் வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அப்போ அது வேற்றுமைகள் உண்டு. இது பிரின்சிபலில் இருக்கக்கூடியது தான். அப்போ முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியானது, இதுவும் கரெக்ட் தான். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியானது, இதுவும் கரெக்டு. இதுங்க தனியால் வேற்றுமைகள் உண்டு. முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியானது. அடுத்து முன்னேற்றம் வரிசைக்கிரமமாக நிகழ்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். முன்னேற்றம் என்பது பொதுமை துலங்களில் ஆரம்பித்து குறிப்பிட்ட சிறப்பு துலங்களில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்னேற்றம் ஒருங்கிணைப்பு கொண்டது. முன்னேற்றம் இஸ் எ குமுலேட்டிவ். முன்னேற்றத்தை முன்கூட்டியே யூகிக்க முடியும், அதாவது முன்னேற்றத்தை கணிக்க முடியும். இதுவும் பிரின்சிபலில் இருக்குது. நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் போயிட்டு நாகராஜன் புக்கில் படித்தாலோ அல்லது மங்கள் புக்கில் படித்தாலோ இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கீழே வரும். ஆனால் முன்னேற்றம் என்பது தற்செயல்களின் விளைவு அப்படிங்கிறது அந்த முன்னேற்றத்துக்கு சம்மந்தப்படாத ஒன்று. தற்செயலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படாது. வளர்ச்சி ஏற்படணும், முதிர்ச்சி ஏற்படணும், அதன் பிறகு பயிற்சி, கற்றல், இதுக்கப்புறம் தான் ஒருத்தனுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தற்செயல்களாலாம் ஒருவனுக்கு வரிசைக்கிரமான முன்னேற்றம் என்பது விளையாது. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. தவறானது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு குழந்தையின் ஒழுக்க வளர்ச்சியில் பின்வருவனவற்றில் எவை முக்கிய பங்கு வகிக்கிறது? பிரார்த்தனை கூட்டம்.
அதாவது மாரல் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தைக்கு நம்ம ஒழுக்கத்தை கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் அதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம், அது சொசைட்டிலையும் கொடுக்குறோம், வீடுகளில் கொடுக்குறோம். இப்போ ஹோம் என்விரான்மெண்ட்டு, சோஷியல், ஸ்கூல் என்விரான்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே நம்ம அவங்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம். பொதுவாக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நமக்கு நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் NPEன்னு சொல்லுவோம், 1986 மெயினாக குழந்தைகளுக்கு ஒரு மாரல் டெவலப்மெண்ட், வேல்யூ ஓரியன்ட் எஜுகேஷன். இப்போ நம்மக்கிட்டே கூட ஸ்கூலில் இருக்குது வேல்யூ எஜுகேஷன்னே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பசங்களுக்கு இந்த மாரல் டெவலப்மெண்ட்டை, ஒழுக்க வளர்ச்சியை கூட்டணும் அப்படின்னு சொல்லி மாரல் கிளாஸ்னே ஒன்று ஸ்கூலில் நடந்துகிட்ருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். மாரல் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், ஒழுக்க வளர்ச்சி அதிகமாகணும்னா அறிவுத்திறன் இருக்கணும். சோஷியலைசேஷன், சமுதாய சட்டத்திட்டங்களை மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். சமுதாயத்தில் ஒரு சில சட்டத்திட்டங்களே இருக்கணும். சோஷியல் கல்ச்சரல் என்விரான்மெண்ட் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவோம். இங்கே நம்மோடு இருக்கக்கூடிய பண்பாடு, அது சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், அது சம்மந்தப்பட்ட வழிமுறைகள், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். பிரார்த்தனை கூட்டத்தில் அந்த மாரல் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. சரியான சமூகமயமாக்கலில் இருக்குது, அறிவுத்திறனும் இருக்கும். அப்போ அனைத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான பதில். அப்போ ஒரு மனிதனுடைய, ஒரு குழந்தையினுடைய ஒழுக்க வளர்ச்சிக்கு இது எல்லாமே பங்கு பெறுது. இது எல்லாமே முக்கியமானதாக கருதப்படுது. பிரார்த்தனை கூட்டம்ங்கிறது ப்ரேயர் ஆக்டிவிட்டி, ஸ்கூலில் இருக்கிற ப்ரேயர் ஆக்டிவிட்டி, இது சோஷியலைசேஷன், இது கோகனட்டிவ் டெவலப்மெண்ட். இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு அதனுடைய ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், வளர்ச்சி என்பது என்ன? இங்கே வளர்ச்சி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம் என்பது என்ன? முன்னேற்றம் என்பது என்ன? அதான் கேள்வி. முன்னேற்றம் என்பது நமக்கு தெரியும். முன்னேற்றம் என்பது உடல் வளர்ச்சி என்பது உடல் பெருசாகிறது, கைகால்கள் வளர்ச்சி அடைகிறது, உடல் வாக்கு பெருசாகிறது, அதுதான் வளர்ச்சின்னு சொல்கிறோம். முன்னேற்றத்துக்கு அந்த உடல் வளர்ச்சி கண்டிப்பாக தேவை, ஆனால் உடல் இயக்க வளர்ச்சியும் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். உடல் இயக்க வளர்ச்சினா உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாமே வளரணும். அதையும் மீறி தரம் என்பது குவாலிட்டேட்டிவ். இப்போ இந்த உடம்பு பெருசாகிறது, உடல் இயக்க மண்டலங்கள் பெருசாகிறது, ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் குவான்டிடேட்டிவ், அளவு சம்மந்தப்பட்டது. குவான்டிடேட்டிவ் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அளக்க முடியும். அப்படி அளக்க முடிஞ்சால் அது அளவு மாற்றம். குவாலிட்டேட்டிவை நம்ம அளக்க முடியாது. தரம், அவன் எந்த அளவுக்கு குவாலிட்டேட்டிவாக இருக்கான். ஒரு பர்சன் 2 பேர் வளர்றான் அப்படின்னு சொன்னால் இவன் குவாலிஃபைடாக இருக்கான். குவாலிஃபைடுனா ஒரு விஷயத்துக்கு, ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து திறமைகளையும் அவனுக்கு இருக்குது. அவனுடைய திறமைகள், அவனுடைய மூளையில் உதிக்கக்கூடிய சிந்தனைகள், அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆளுமை, நுண்ணறிவு, இது எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. திங்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உடல் வளர்ச்சியை மீறி, உடல் வளர்ச்சிக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம், அவனுடைய கோகனட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவுத்திறன் வளர்ச்சி, இதெல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் சிறந்த முன்னேற்றத்தோடு இருக்கான்னு அர்த்தம். அப்போ முன்னேற்றத்தை அளவிடணும் அப்படின்னு சொன்னால், முன்னேற்றம் என்பது என்ன அப்படின்னா உடல் வளர்ச்சி என்பது தான் உடல் வளர்ச்சி. முன்னேற்றம் என்பதுன்னு டைரெக்டாக கேட்டால் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் தரமான மாற்றங்கள், எவ்வளவு தரமானதாக இருக்கிறான். முன்னேற்றம் என்பது தரம். இப்போ தரமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பதில். நீங்கள் வளர்ச்சி, எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிடலாம். நீங்கள் 6 ஃபீட்டு நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா இன்னொருத்தனும் 6 ஃபீட் வளர்ந்துடலாம். ஆனால் இது 2 பேரில் யார் குவாலிஃபைடு, இதில் யார் திறமைசாலி அப்படின்னு பார்க்குறப்ப, யார் முன்னேற்றம் அடைந்திருக்கிறானோ, யார் மனதளவில் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தி இந்த உளவியலில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாத்துலேயும் சிறப்பாக செயல்படுறானோ அவன் தான் முன்னேற்றம் அடைந்தவன். அப்போ அது எதன் மூலம் நிர்ணயிக்கப்படுதுன்னா தரத்தின் மூலமாக. 2 பேரில் யார் தரமானவன் அப்படின்னு கேட்குறப்ப அது குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ், அதை தான் சொல்கிறோம். ஸோ தரமான மாற்றங்கள் என்பது தான் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், முதிர்ச்சி மற்றும் அனுபவத்தின் காரணமாக ஒரு மனிதனில் ஒழுங்கான மற்றும் முற்போக்கான மாற்றங்கள் ஏற்படும் போது ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது. அவ்வளோதான். முன்னேற்றம் என்பது நமக்கு தெரியும். முன்னேற்றம் என்பது வளர்ச்சி, நமக்கு உடல் வளர்ச்சி வளருது, அதுக்கப்புறமா முதிர்ச்சி அடையுது, உடல் வளர்ச்சி முதிர்ச்சி அடையுது, அதுக்கப்புறம் அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப குவாலிட்டேட்டிவ்லி அது இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய தரமானது. அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கில்லுன்னு சொல்லலாம், அந்த ஸ்கில் அதிகமாகிடுது. பிஹேவியரியல் சேஞ்சஸ் வருது, நடத்தை மாற்றங்கள் வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் உடல் வளர்ச்சி அடைந்த பிறகு, அவன் முதிர்ச்சி அடைந்த பிறகு, அதன் பிறகு கற்றல். அந்த கற்றலுங்கிறது எதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா அறிவுத்திறன், சோஷியல் டெவலப்மெண்ட்டு, ஒழுக்க வளர்ச்சி, மொழித்திறன், இது எல்லாம் அவனுக்கு அதிகமாக அவன் கற்றுக்கும் போது நமக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதுதான் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் முதிர்ச்சி அடைந்த பிறகு அனுபவத்தின் மூலம் அவனுக்கு கிடைக்கிறது எது அப்படின்னா வளர்ச்சி கிடையாது, உடல் மாற்றங்கள் கிடையாது, மனமாற்றங்கள் கிடையாது, முன்னேற்றம் தான். அப்போ முன்னேற்றம் என்பது ஒரு இன்டலெக்சுவல்
ப்ராசஸ், இன்டலெக்சுவல் ப்ராசஸ் அது, அதாவது மன சம்பந்தப்பட்டது அது. அப்போ முன்னேற்றம் என்பது வளர்ச்சி எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் முன்னேற்றம் என்பது ஒவ்வொருவனுக்கும் மாறுபடும். தரம் என்பது ஒவ்வொருத்தனுக்கும் மாறுபடும். இவன் தரமானவனா அவன் பெரிய ஆளாக இருப்பான். தரம் குறைஞ்சிருச்சுன்னா அவன் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப கம்மியாக இருப்பான், சரியான வேலைக்கு போக மாட்டான். அப்போ தரம் குறைந்ததற்கான காரணம் என்ன? அவனுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வரல. இன்டலெக்சுவல் ஸ்கில்லு, மொழி திறனை வளர்த்துக்கூடிய திறன், ஒழுக்க வளர்ச்சியை வளர்த்துக்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதனால் அவன் தரம் குறைந்தவனாக இருப்பான். முன்னேற்றம் என்பது வளர்ச்சி ஒரே மாதிரியாக இருந்தாலும் தரம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அது முன்னேற்றம் அதிகம் உள்ளதுன்னு சொல்கிறோம். ஸோ முதிர்ச்சி அனுபவத்தின் விளைவாக நமக்கு கிடைக்கிறது முன்னேற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது ஆரம்ப குழந்தை பருவத்தின் சிறப்பு இயல்புகள்? அதாவது ஆரம்ப குழந்தை பருவம் அப்படின்னா முன் பிள்ளை பருவம், அதாவது 2 to 6 years. இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல்புகள் அல்ல கொடுத்துருக்கிறதுல. 2 to 6 yearsல அந்த மாதிரி குழந்தைகள் கீழே கொடுத்துருக்கிறதுல அது மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம் நம்ம அப்படி வச்சுக்கலாம். முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவன் சரியாக நமக்கு அடிபணிய மாட்டான், ஒழுக்க வளர்ச்சி அதிகமாக இருக்காது, நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் தட்டி கழிப்பான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முன் குழந்தை பருவத்தில் இருக்கும். இப்போ நம்ம முதல் ஆப்ஷனுக்கு வருவோம். குழந்தை குழுவுக்கு முந்தைய வயது அப்படின்னு, குழுவுக்கு முந்தைய வயதுன்னு இந்த பருவத்தை நம்ம அழைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம். இந்த பின் குழந்தை பருவம் என்பது குழு வயது அப்படின்னு சொல்லுவோம். இதை குழு வயது. ஏன்னா இந்த வயசில் இருக்கிறவன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் ஒரு குழுவோடு இருக்கணும், ஒரு விளையாட்டு குழுவோடு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் முன் குழந்தை பருவத்தில் இவன் இண்டிவிஜுவலாக இருக்கணும், தனியாக இருக்கணும், எல்லாமே செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். இவன் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான், இவன் தனியாக இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் பின் குழந்தை பருவத்தில் குழுவாக இருக்கணும்னு நினைப்பான். ஸோ நம்ம இந்த முன் குழந்தை பருவத்தை குழுவுக்கு முந்தைய வயது அப்படின்னு சொல்லலாம். இது குழு வயது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்னா குழுவுக்கு முந்தைய வயது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆரம்ப குழந்தை பருவம், முன் குழந்தை பருவம் அப்படிங்கிறது குழுவுக்கு முந்தைய வயது அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது முன் குழந்தை பருவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எதை பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு இது என்ன, அது என்ன, இந்த மாதிரி கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை நம்ம கேள்விக்குறி வயது அப்படின்னும் சொல்லுவோம். முன் குழந்தை பருவத்தை கேள்விக்குறி வயது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போல செய்தல் வயது, இமிட்டேட்டிவ்னா தன்னுடைய அண்ணன் என்ன செய்கிறானோ அதே மாதிரியே செய்கிறது, தன்னுடைய அம்மா செய்கிறது மாதிரியே செய்கிறது, இல்லை அவங்க ரிலேஷன் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரியே செஞ்சு காட்டுறது. அப்போ இமிட்டேட் பண்ணுது. அதனால் இமிட்டேட்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். போல செய்தல் வயது அப்படின்னு சொல்லலாம். இது மூணுமே பார்த்திங்கன்னா முன் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். மூணுமே முன் குழந்தை பருவத்தில் இது மூணுத்தையும் நமக்கு பொருந்தும். ஆனால் நாலாவதாக இருக்கிற இந்த விளையாடும் வயது அப்படின்னு இருக்குல்ல, இது பின் குழந்தை பருவத்துக்கு தான் பொருந்தும். இது விளையாடும் ப்ளே ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளே ஏஜுங்கிறது பின் குழந்தை பருவத்துக்கு. முன் குழந்தை பருவத்தை டாய் ஏஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பொம்மைகளை வச்சு தான் அது விளையாடும். நேரடியாக பசங்க கூட சேர்ந்து குழுவாக விளையாடுறது அப்படிங்கிறது பின் குழந்தை பருவத்தில் தான். முன் குழந்தை பருவத்தில் டாய் ஏஜ், பொம்மைகளை வைத்து விளையாடுறதால இங்கே விளையாடும் வயது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இந்த ஆரம்ப பிள்ளை பருவத்துக்கு பொருந்தாது, குழந்தை பருவத்துக்கு இது பொருந்தாது. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். எந்த நிலையில் உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்? ஆரம்ப கால குழந்தை பருவம், குமரப்பருவம், குழந்தை பருவம், பள்ளி பருவம் இருக்குது. குழந்தை பருவத்தில் தான் இதனுடைய உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்ஃபான்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபான்சி இந்த வயசில் தான் இருக்கும். இது குழந்தை பிறந்த 24 மந்த்தை தான் சொல்லுவோம். 2 இயர்ஸ்க்குள்ளே அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இதனுடைய உடல் இயக்க செயல்களாக இருந்தாலும் சரி, உட்கார்றது, நடக்கிறது, அப்புறம் நகர்ந்துக்கிட்டே போய் ஒரு பொருளை எடுக்கிறது, ஒருத்தவங்க கையை பிடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை நிறையா செய்யும். அடுத்தது ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை திரும்பி சொல்கிறது, மொழி திறன் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்டெலிஜென்ஸு ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பல்லு வளர்ச்சி இங்கே இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் குரோத்துங்கிறது, உடல் வளர்ச்சி என்பது ரொம்ப வேகமாக நடக்கும். மென்டல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதனால் இதை ஃபிசிக்கல் குரோத்து, மெயினாக ஃபிசிக்கல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேப்பிடாக இருக்கிறது இந்த குழந்தை பருவத்தில் தான், இன்ஃபான்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் அதிகமான உடல் வளர்ச்சி என்பது இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின்.
ஆரம்பகால குழந்தை பருவத்தின் வயது என்ன, அதாவது முன் குழந்தை பருவத்தின் வயது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 to 6 years. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரோம். 2 to 6 years. இந்த வயசை நம்ம பொம்மைகள் வயது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று குழந்தை விளையாடு குழுவுக்கு முந்தைய வயது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயதை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையினுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டு இந்த வயதுக்குள்ளே நடக்கும். அதனால் முன் குழந்தை பருவத்தினுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டால் 2 to 6 years. இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழந்தையின் உடல் சமூக யதார்த்தத்திற்கு கருத்துக்களை உருவாக்க தொடங்குகிறது. இது டேஷ் பண்புகளில் ஒன்றாகும். உடல் வளர்ச்சியா, அறிவு வளர்ச்சியா, உணர்ச்சி வளர்ச்சியா, சமூக வளர்ச்சியான்னு கேட்குறாங்க. இதில் அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். பொதுவாக இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அறிவு வளர்ச்சியை இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அந்த குழந்தை வந்து கலரை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஷேப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது, சைஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, அடுத்தது இமேஜினேஷன் டெவலப் ஆகிறது, அப்புறம் ஒரு பொருளை பற்றிய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது, ஒருவனை பற்றிய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது, அதுக்கப்புறம் சோஷியல் ரியாலிட்டி, சோஷியல் கூட மிங்கிள் ஆகிறது. இது எல்லாத்தையுமே நம்ம இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அறிவு வளர்ச்சி. அப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சமூக உடலாக நம்மளது உடல் சமூக யதார்த்தத்திற்கு ஒத்துப்போவது என்பது அறிவு வளர்ச்சியால் மட்டுமே நடக்கும். இப்போ நம்ம நிறைய வளர்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். கோகனட்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா மென்டல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிடலாம். ஈஸியாக நீங்கள் நான் கோகனட்டிவ் அப்படின்னா மென்டல் டெவலப்மெண்ட்டு, த எபிலிட்டி டு திங்க், அதாவது நம்ம திங்க் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஃபிசிக்கலுங்கிறது உடல் வளர்ச்சி, இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும், உள்ளுக்குள்ளே இருக்கிற உடல் இயக்க வளர்ச்சி, மேலே இருக்கிற உடம்பு வளர்ச்சி, ரெண்டுமே ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா எப்படி ஒரு குழந்தை மற்றவங்களோட பழகுது, அந்த சோஷியல் சட்டத்திட்டங்களை மதித்து எப்படி நடக்குது. எமோஷனலுங்கிறது ஒரு குழந்தை பயப்படுறது, ஒரு குழந்தை அழுகிறது, ஒரு குழந்தைக்கு கோபம் வர்றது, ஒரு குழந்தைக்கு அன்பு வர்றது, இதெல்லாம் எமோஷனல் டெவலப்மெண்ட். மாரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது ராங் எது ரைட் அப்படிங்கிறத பிரித்தறியறது, டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, அது வந்து நம்ம மாரல் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். இது எல்லா டெவலப்மெண்ட்டுமே அறிவு வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இன்டலெக்சுவல் அதில் தான் வந்து சேருது. இது இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டில் தான் டோட்டலாக சேருது. அதனால் அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் சமூக யதார்த்தத்தோடு ஒன்றி போவதற்கு முக்கியமான வளர்ச்சியாக கருதப்படுது. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது தவறு, எது தவறானதுன்னு கேட்குறாங்க. முன்னேற்றம் என்பது அளவு செயல்முறை. அளவு செயல்முறைனா குவான்டிடேட்டிவ்ங்கிறது அளவு, உடல் பெருக்கம். உடல் பெருக்கத்தை இது கணக்கிலே கொள்ளலை. முன்னேற்றம் என்பது உடல் பெருக்கத்தோடு சேர்ந்த மன வளர்ச்சி, ரெண்டு சேர்ந்தது. அதனால் முன்னேற்றம் என்பது குவான்டிடேட்டிவ் கிடையாது, குவாலிட்டேட்டிவ். ஸோ தரம் சம்மந்தப்பட்டதை ஒழிய அது அளவு சம்மந்தப்பட்டது கிடையாது. இதுதான் இந்த கொஷினில் ராங்கு. ஸோ ரைட் ஆன்சரும் இதுதான். ராங்காக சொல்லியிருக்கிறது இதுதான். கற்றல் என்பது நடத்தை மாற்றம் தான். அது நம்ம கற்றல் என்றால் டெஃபினேஷனுக்கே நடத்தை மாற்றம். கல்வி என்பது இலக்கு சார்ந்த செயல்முறை தான். வளர்ச்சி ஒரு உயிரியல் செயல்முறை தான். இதெல்லாம் கரெக்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தப்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின். முன்னேற்றம் என்பது முடிவற்ற செயல்முறை. இது பின்வரும் எந்த கொள்கையோடு தொடர்புபடுத்துகிறது? தொடர்ச்சி கொள்கை தான். தொடர்ச்சி கொள்கை என்பது சரியான. இது கம்யூனிகேஷன், இது கிடையாது. இது வந்து தொடர்ச்சி கொள்கை என்பது சரியான பதில். அதே மாதிரி ஒருங்கிணைப்பு கொள்கை, கியூமுலேட்டிவ், இதுவும் கிடையாது. உறவு செயல்முறை அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ இந்த முன்னேற்றம் என்பது ஒரு வளர்ச்சி மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் நின்றுடாது. இது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறது இந்த கொள்கையின் மூலம்தான். முன்னேற்றம் என்பது ஒரு தொடர்ச்சி. இதை நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டிங்கிற அந்த தியரியில் தான் ஒரு முன்னேற்றம் என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். 6 முதல் 7 வரை உள்ள குழந்தைகள் மற்றவரின் கருத்தை ஏற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் சிறியவர்கள், ஏனென்றால் அவர்கள் புத்திசாலி இல்லை, ஏனென்றால் அவர்கள் ஈகோசென்ட்ரிக், ஏனென்றால் அவர் கற்பனை திறன் கொண்டவர். இப்போ இதுக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிக் தான். இப்போ ஈகோசென்ட்ரிக்குங்கிறது ஒரு குழந்தை மற்றவர்களுடைய பார்வையில் பார்க்காது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தை நினைக்காது. குழந்தை தன்னுடைய பாணியில் தான் நடக்கும். குழந்தை அந்த வயதில் மட்டும் 6லேருந்து 7 வயதில் குழந்தை தான் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும். இப்போ ஒரு குழந்தை நாய்க்கு பயந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பயம் என்பது எல்லா குழந்தைகளும் அப்படி தான் பயப்படும் அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிக்கும். இந்த பயம் என்பது எல்லா குழந்தைக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிக்கும். ஸோ அது நினைக்கிறது தான். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வயசில் அது கேட்காது. அதை நம்ம ஈகோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஈகோசென்ட்ரிக் அப்படின்னா
தான் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறது. மற்றவர்களுடைய மனநிலை, மற்றவர்கள் சொல்கிறதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அது 6லேருந்து 7 வரை உள்ள குழந்தைகள் அதைத்தான் செய்யும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது முதிர்ச்சியை மிக சிறப்பாக வரையறுக்கிறது? முதிர்ச்சினா என்ன? முதிர்ச்சி என்பது இயற்கை சம்பந்தப்பட்டது. ஒருவன் ஏஞ்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொடை தசைகள், அவனுடைய கால் தசைகள் வலிமை அடைந்த பிறகு தான் அவன் நடக்க முடியும். அது எப்பொழுது வலிமை அடையும் அப்படிங்கிறது அது ஒரு உயிரியல் வளர்ச்சி, இயற்கையாக நடக்கிற வளர்ச்சி. எப்போ ஒருவன் வளர்ச்சி அடைவான்? ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா அது குறிப்பிட்ட வயது வந்த பிறகு தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால தான் கீசல் தாம்சனுடைய அந்த ஒரு கரு இரட்டையர்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அதனுடைய முதிர்ச்சி 52 வாரத்தில் தான் வருது. அந்த 52 வாரத்தில் அது முதிர்ச்சி அடைந்த பிறகு அதுக்கு கொடுக்குற பயிற்சி தான் ஏற்றுக்குது. அதுக்கு முன்னாடியே கொடுக்குற பயிற்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரை நடக்கும், அதுக்கப்புறம் அது நடக்காது. அப்போ இந்த குறிப்பிட்ட வரைக்கும் நடக்குதில்ல, அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது இயற்கையாகவே வெளிப்படும் உடலின் ஒரு தானியங்கி உயிரியல் வளர்ச்சி ஆகும். அதனால் இயற்கையில் நடக்கிறது தான். ஒரு ஆடு குட்டி போட்ட உடனே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நடந்து ஓடுது, இயற்கை தான் அதுக்கான பவர் அது கொடுக்குது. உடம்புல அந்த முதிர்ச்சியை கொடுத்து நடக்கக்கூடிய முதிர்ச்சியை பிறந்த உடனே அதுக்கு கொடுக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு 12 மாதங்கள் கொடுக்குது. அப்போ இது ஒரு தானியங்கி செயல்முறை, இயற்கையாகவே தானாகவே நடக்கிற ஒரு விஷயம். அப்போ மெச்சூரிட்டியை, இந்த முதிர்ச்சியை நம்ம எதுவும் பண்ண முடியாது, இயற்கையாகவே நடக்கிறது. அதனால் ஆப்ஷன் பி இதுக்கு சரியான பதில். பாருங்கள். பின்வரும் வளர்ச்சி பணிகளில் எது பின் குழந்தை பருவத்திற்கு ஏற்றது அல்ல? பின் குழந்தை பருவம்னா 6லேருந்து 12 வயசு. இப்போ இந்த வயசில் கேங்கு, அவனுக்கு ஒரு குழு இருக்கும். அந்த குழு சொல்கிறது தான் அவன் கேட்பான், ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான் கேட்பான், பேரண்ட்ஸு சொல்கிறத கேட்கவே மாட்டான். அடங்காத ஒரு வயது, ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு வயது அப்படின்னு சொல்லலாம். இர்ரெஸ்பான்சிபிள் ஏஜ் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இந்த ஏஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேலிகஸ்ட் அந்த சயின்டிஸ்ட்டு ஒரு சில இந்த வயசில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் எதெல்லாம் வருது அப்படின்னா சாதாரண விளையாட்டுகளுக்கு தேவையான உடல் திறனை கற்றல், அது இந்த வயசில் இருக்கும். ஆண்பால் பெண்பால் சமூக பாத்திரத்தை அடைதல். ஆண்பால் பெண்பால் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் அது சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒத்த வயது துணையுடன் பழக கற்றுக்கொள்ளுதல், அது நடக்கும். இங்கே இது ஒரு கேங் ஏஜ்னே நம்ம சொல்கிறோம். குழு வயது, இது குழு வயதுன்னு சொல்லுவோம் இந்த வயசை. அதனால் இவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒத்த வயது துணையுடன் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. தனிப்பட்ட சுதந்திரத்தை அடைதல், இவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும், அந்த சுதந்திரத்தை அடைதல். அப்போ இது கரெக்டு, இதுவுமே கரெக்டு. கேலிகஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரியான ஆண்பால் பெண்பால் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறது. ஆனால் அது எப்படி சமுதாயத்தில் இருக்குது, சோஷியலில் அது ரெண்டும் எப்படி ரோல் பண்ணுதுங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ சமுதாய மாத்திரத்தை அவங்க எப்படி அடைகிறாங்கங்கிறது மட்டும் கிடையாது. அதனால் ஆப்ஷன் பி இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன? முன்னேற்றம் என்பது எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு அப்படின்னா முதிர்ச்சி மற்றும் அனுபவத்தின் விளைவாக தொடர் மாற்றங்கள், இதுதான் சரியான வரையறை. நம்ம இவ்வளோ நிறையா பார்த்ததுமே இதை தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல், அந்த கற்றல் அப்படிங்கிறது தான் அந்த அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். அனுபவம், இதன் விளைவாக தான் ஒருத்தனுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். முன்னேற்றத்தினுடைய சரியான பொருள்னால் இதை தான் சொல்லலாம். முதிர்ச்சி மற்றும் அனுபவத்தின் விளைவாக தொடர் மாற்றங்கள், இதுதான் அதுக்கான சரியான. நெக்ஸ்ட் கொஷின். முதிர்ச்சிக்கு முன் பயிற்சி என்பது, முதிர்ச்சிக்கு முன் பயிற்சி, முதிர்ச்சி அடைந்த கீசல் தாம்சன் டெஸ்ட் தான் மறுபடியும் வருது. அவர் முதிர்ச்சிக்கு பின் பயிற்சி பலன் அளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதிர்ச்சிக்கு முன் பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்கு. பொதுவான திறன்களை பொறுத்தவரையில் பயனுள்ளதாக இருக்கும், நீண்டகால கண்ணோட்டத்தில் பயனுள்ளதாக இருக்கும், பயிற்சியில் பயன்படுத்தும் முறையை பொறுத்து நன்மை பயக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்குது. இதில் எல்லாமே இதை பொருந்துகிற மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு சரியான முதிர்ச்சிக்கு முன் பயிற்சி என்பது சரியான பொருந்துகிற மாதிரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி தான். பயிற்சியில் பயன்படுத்தும் முறையை பொறுத்து நன்மை பயக்கும் அல்லது தீமை விளைவிக்கும். சார் முதிர்ச்சிக்கு முன் பயிற்சியை கொடுக்கக்கூடாதா அப்படின்னா இப்போ ஒரு கால்குலேஷன் இருக்குது. 895 × 598 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இந்த சின்ன குழந்தை இதை செய்யாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி கொடுத்தா இது தீங்கு விளைவிக்கக்கூடியது. இந்த முறையில் இது மாதிரி கொடுத்துட்டா இது தீங்கு விளைவிக்கக்கூடியது. பயன்படுத்தும் முறையை பாருங்கள், இப்படி கொடுக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக அபாகஸ் முறையில் எளிமையாக அதுக்கு அபாகஸ் முறையில் கொடுத்தா அதே குழந்தை இந்த சம்மை அதால் போட முடியும். அப்போ என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான். பயிற்சிக்கு முன் நம்ம முதிர்ச்சிக்கு முன் பயிற்சி கொடுக்கலாம், ஆனால் என்ன மெத்தடை கொடுக்கணும், இந்த மெத்தடை கொடுத்தா நன்மை பயக்கும், இந்த மெத்தடை கொடுத்துட்டிங்கன்னா தீமை விளைவிக்கும். அப்போ சரியான பதில் பார்த்திங்கன்னா பயிற்சியில் பயன்படுத்தும் முறையை பொறுத்து நன்மை பயக்கும் அல்லது தீமை பயக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில்
குழந்தையின் மன ஆரோக்கியத்தை பாதிக்காத செயல் மற்றதெல்லாம் பாதிக்கும், ஒரு செயல் மட்டும் பாதிக்காது. குடும்பத்தின் வறுமை கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். வகுப்பறையில் தூங்குது, அது மன ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கான எந்த இதுவும் இல்லை. பாசம் இல்லாமை மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். வீட்டில் நடக்கிற சண்டைகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். அப்போ ரொம்ப எளிமையான கேள்வி தான் இது. வகுப்பறையில் தூங்குறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எந்த மன உளைச்சலையும் ஏற்படுத்துவது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழந்தையின் உணர்ச்சி சமூக வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை நம்ம சொல்லணும். இதில் எது சரியானது? 1வது பாயிண்ட்டு, 2 மற்றும் 6 மாதங்களுக்கு இடையில் குழந்தைகள் கோபம், சோகம், ஆச்சரியம் மற்றும் பயம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். இது எல்லாமே 6 மாத குழந்தைகளுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 6 மாத குழந்தைகள் அந்த குழந்தையை நம்ம கவனிக்கும் போது இந்த உணர்வுகள்லாம் அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னா வெளிப்படுத்துவாங்க. இது சரியானது. குழந்தைகள் 1 வயது வரை எந்த விகிதத்திலும் தங்களை வெளிப்படுத்த முடியாது. கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க. 1 வயதுக்குள்ளே அவங்க யார், என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க என்னென்னத்தெல்லாம் அவங்களால முடிந்ததை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால் இது தவறான பாயிண்ட்டு. அடுத்தது, குழந்தைகள் பொதுவாக 15 முதல் 18 மாதங்கள் வரை உணர்ச்சிகரமான மற்றொரு காலகட்டத்திற்குள் நுழைகின்றன. இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது 1 கரெக்டு, 3 கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். 2 மட்டும் வெளிப்படுத்த முடியாது. 1 வயது வரை வெளிப்படுத்த முடியாது. 1 வயதுக்குள்ளேயே அவங்க பல்வேறு சோகம், ஆச்சரியம், பயம் இது போன்ற உணர்வுகளே வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க வெளிப்படுத்த முடியாது 1 வயது வரை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின், எந்த மாதத்தில் ஒரு குழந்தை இடத்தில் குதித்து சமநிலைப்படுத்த முடியும்? எந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டிருக்கு. 24 மாதங்களில் அந்த குழந்தை ஒரு இடத்துல குதித்து நின்று சமநிலைப்படுத்தும். அதனுடைய உடலை அது சமநிலைப்படுத்தும். அதான் ஆப்ஷன் டி இதுக்கு சரியான பதில். இதோட இந்த கொஷின் டிஸ்கஷன் முடியுது. செகண்ட் கொஷின் அடுத்த இன்னொரு கேள்வித்தாளோடு சந்திப்போம். நன்றி.